அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலா எதுல்லாஹி அல் ஜமா சார்பாக வாராந்திர தரபியா நம்ம நடத்திக்கிறோம். இதில் வெளியிலேருந்து பேசக்கூடிய ஆள் நம்ம பேச்சாளரை கூப்பிட்டு வர வேண்டியது. ஒரு சில விஷயங்களாக தடைப்பட்டு போயிடுச்சு. அதனால் திருப்பி அட்ஜஸ்ட் தான் இன்ஷால்லா பேசுவார். ராத் அலாபு ஓய்வு இன்ஷால்லா ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஹ்மது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலضالين. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வகஃபா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸய்யிதில் முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاؤون وخير خطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல படைத்த படைப்புகள்ல சிறந்த படைப்புங்கிறது மனிதர்கள் தான். இது அல்லாஹ்வே சொல்றான். இந்த உலகத்துல அல்லாஹ் படைத்த படைப்புகள்ல ஆக சிறந்த படைப்புங்கிறது மனிதர்கள். ஆனா அந்த மனிதர்கள்லயே ஆக சிறந்த மனிதர்கள் அப்படின்னா, ஆக சிறந்த படைப்பு அப்படின்னா அல்லாஹுவை வணங்கக்கூடிய மனிதர்கள் தான், ஈமான் உள்ள மனிதர்கள். இதையும் அல்லாஹ் தான் சொல்றான். மனிதர்கள்ல ஆக சிறந்த மனிதர்கள் பட்டியலில் இருக்கிறது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட, இறைவனா ஏற்றுக்கொண்ட மனிதர்கள். அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றேன். ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயங்களுக்கு மனிதன் அடிமையாகும். முதலாவது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முதன்மையானது, ஒரு மனிதனை வழிகெடுக்கக்கூடியதுல முதன்மையானது என்னன்னா நப்சு தான். அதுல பலவிதமான நப்சுகள் இருக்கு. இன்ன நப்சல அம்மாரத்தும் பிசூ, நிச்சயமாக மனிதனின் உள்ளம் இருக்கிறதே அது மனோ இச்சையின் பக்கமே அதிகமாக செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப மனோ இச்சைனா என்ன? எதெல்லாம் மனிதனை அடிமையாக்கி அசிங்கத்தின் பக்கம் கொண்டு போவோமோ இதெல்லாம் மனோ இச்சை. இதெல்லாம் மனோ இச்சை. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனிதன் அடிமைப்படுவான். பொன், பொருள், மது, சூது, வட்டி, இப்படி ஒவ்வொரு காலங்களுக்கும் ஏற்ப ஒவ்வொரு பாவங்கள் மனோ இச்சைகளாக இருக்கும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப ஒவ்வொரு பாவங்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா காட்டு மிராண்டித்தனம், மது குடிப்பது, பெண்கள், விபச்சாரம், வட்டி, இதெல்லாம் பெருகி இருந்துச்சு. ஆனா காலம் போக 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 மனிதர்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்கு, போதைகள் ஒவ்வொரு விஷயமாக மாற ஆரம்பிச்சது. மதுவுல இருந்து இன்னைக்கு சும்மா சாதாரண விஷயங்கள்ல கூட போதைகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்படுது, ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. சின்ன சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு போதைகளுக்கு அடிமையாகக்கூடிய சூழல் ஏற்படுது. ஆனா அந்த போதையை விட மனோ இச்சையை அதிகமா தூண்டக்கூடிய ஒண்ணு அப்படின்னா செல்போன் தான். செல்போன் தான். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனிதன் அடிமையாகிறது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு மனிதர்கள் அதிகமாக அடிமையாவது செல்போன். இந்த செல்போனுக்கு மனிதர்கள் அவ்வளவு அடிமையாகிறாங்க. இந்த செல்போன் பயன்படுத்துறதுனால என்ன விளைவுகள் ஏற்படுது? முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, மனிதர்கள் ஒலிபெருக்கி ரேடியோ கண்டுபிடிச்சாங்க. அதுலேயே நேரங்களை மனிதன் அதிகமாக கழிச்சான். அதன் பிறகு கொஞ்சம் முன்னேறி தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த பொட்டி முன்னாடியே உட்காந்து தன்னுடைய நேர காலங்களை கழிச்சான். இன்னைக்கு உலகம் உள்ளங்கையில அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு போன்கள் கையில கொண்டு வரப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்திய நாட்டுல 54 கோடி மக்கள் என்ன செய்யறாங்க? இந்த செல்போன் செயலியை பயன்படுத்துறாங்க. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. இன்னைக்கு எத்தனை கோடியா இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட 75% மக்கள் என்ன செய்யறோம்? இந்த செல்போனை பயன்படுத்துறோம். இதுல செல்போன் பயன்படுத்த தெரிஞ்ச முதியவர்கள் கூட விதிவிலக்கு கிடையாது. கொஞ்சம் தெரிஞ்சா கூட அவங்களும் பயன்படுத்துறாங்க. இதனால என்ன விளைவுகள் ஏற்படுது? இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது? இதனால என்ன சூழ்நிலை ஏற்படுது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது போல அது முதல்ல கை வைக்கிறது உங்களுடைய உள்ளத்துலதான். நம்மளுடைய மனோ இச்சையை தான் முதல்ல தோண்டுது. செல்போன்ல அதிகப்படியான நீங்க நன்மைகளை தேடணும். நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. முதன்மையாக நன்மைகளும் இருக்கு,
தீமைகளும் இருக்கு. இதுல அதிகமான வாலிபர்கள் தான் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இதுல அடிமையாகி போறோம். இது ஒரு அடிமைத்தனம். இது ஒரு வகையான அடிமைத்தனத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. எந்த அளவுக்கு அடிமைத்தனத்தை கொண்டு போகுது? காலையில அவர் கண்முழிக்கிறதுல இருந்து ராத்திரி அவருக்கு சொக்கி தூக்கம் வர வரைக்கும் என்ன செய்யறாரு? அந்த செல்போன் செயலியை பயன்படுத்துறாரு. காலையில எந்திரிச்சல இருந்து ராத்திரி தூங்குறது அவருக்கா தூக்கம் வந்து சொக்கி உழுவுற வரைக்கும் அந்த செல்போன் செயலியை பயன்படுத்தினார். ஆராய்ச்சி சொல்லுது மெலட்டனின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன் சுரப்பி இரவுல தூங்கும் போதுதான் சுரக்குமா. இந்த இரவு தூக்கத்தை விடுறோம்ல, இரவு தூக்கத்தை அதுல இந்த செல்போன் பயன்படுத்தி இரவு தூக்கத்தை விடுறான் பாருங்க. இவன் எல்லாருக்குமே இந்த மெலட்டனின் என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பி சுரக்காது. அது இரவுல மட்டும்தான் சுரக்குமா. சரி, அதனால என்ன பாதிப்பு ஏற்படும்னா 27 வயசுல அஜீரண கோளாறு வயிறு பிரச்சனைல ஆரம்பிச்சு 40வது வயதுல அவனுக்கு உயிர்கொல்லி புற்றுநோய் வருதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த செல்போன் செயலி பயன்படுத்துறதுனால அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, தூக்கத்தை உங்களுக்கு நிம்மதியாக நாம் ஆக்கியிருக்கிறோம். தூக்கத்தை உங்களுக்கு நாம் நிம்மதியாக ஆக்கியிருக்கிறோம். அப்படிப்பட்ட தூக்கம் போறதுக்கான காரணம் என்ன? இந்த செல்போன் செயலி, இந்த செல்போன் பயன்பாட்டாளர்கள். இது நாளுக்கு நாள் அதிகரிச்சு அதுக்கு அடிமையாகி அதற்கு உள்ளே இருக்கும் மனிதர்களுக்கும் இன்னைக்கு அடிமையாகி அதுல வரக்கூடிய கதாபாத்திரம், அதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள், மாய உலகம், மாய தோற்றம் எந்த அளவுக்கு அது போகுது அப்படின்னா அவருடைய தூக்கம் போகுது, அவருடைய நிம்மதி போகுது. அவர் தூக்கம் கெட்டு நிம்மதி கெட்டு சந்தோஷம் கெட்டு அதனால அவருடைய மானமும் கெட்டு போய் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா நம்ம அந்தரங்கங்களை பாதுகாக்கிறதுல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்தரங்கத்தை பாதுகாக்கிறது, அதாவது தன்னை பற்றிய அந்தரங்க செய்திகளை யாருக்கும் பகிராமல் இருப்பது அப்படிங்கிறது மார்க்கம் ஒரு மனிதனுக்கு கற்றுத்தரும். அவருக்குன்னு அந்தரங்க விஷயங்கள் இருக்கு, பிரைவசி அது இருக்கும். இந்த செல்போன் வந்ததுல இருந்து பெண்களுக்கு பிரைவசிங்கிற விஷயமே கிடையாது, ஆண்களுக்கும் கிடையாது. தான் என்ன செஞ்சாலும், தான் என்ன பேசினாலும், தான் என்ன செய்யறோம், என்ன சாப்பிட்றோம், நம்மளுடைய என்ன செயல்பாடோ அதை அப்படியே என்ன செய்யறான், செல்போன் செயலியில பயன்படுத்தக்கூடிய அந்த செயலியில போடுறோம். அவனை பத்தின அந்தரங்க விஷயத்த போடுறான், அவனை பத்தின செய்திகளை பகிர்றான். அது பெண்களும் பகிர்றாங்க. இதுல அதிகமான பெண்கள் தான் இருக்கிறாங்க, இந்த செய்திகள்ல பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் தன்னோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான், சலாம் சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ள நுழையணும். ஏன் வீட்டுக்குள்ள அப்படி சொல்லிட்டு நுழையணும்? அவர் வீடு தானே. ஏன் அம்மா, ஏன் சகோதரி, ஏன் மனைவி, ஏன் தம்பி தங்கச்சிங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் ஏன் சலாம் சொல்லிட்டு நுழையணும்? அனுமதி கேட்டு நுழையணும். மார்க்கம் சொல்லி தருது, உன் வீடா இருக்கட்டும் அனுமதி இல்லாம போகக்கூடாது, அனுமதி இல்லாம செய்யக்கூடாது, உள்ள போகக்கூடாது. தன் தாயுடைய அறைக்கு போனாலும் அனுமதி கேட்டு தான் போகணும். ஒரு சஹாபி கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு, எங்க அம்மாவுடைய ரூமுக்குள்ள போறதுக்கு, எங்க அம்மாவோட அறைக்குள்ள போறதுக்கு நான் எதுக்கு அனுமதி கேட்கணும் யார சொல்லலாம்? இப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்க அம்மாவை ஆடை விலகிய நிலையில நீ பாப்பியா, பார்க்க விரும்புவியா? விரும்ப மாட்டேன் யார சொல்லலாம். அப்ப கேட்டுட்டு போ. உங்க அம்மாவோட அனுமதி இல்லாம உங்க அம்மாவோட அறைக்கு போறதுக்கே அனுமதி இல்லை அப்படின்னா நீங்க இன்னைக்கு சமூக வலைதளத்துல பதிவிடக்கூடிய பதிவுகள் எப்படி போகுது? அதை யாரெல்லாம் பார்க்கலாம்? யார் யாரோ பார்ப்பான், யார் யாரோ பார்ப்பான். என்ன செய்வான்? யார் யாரோ பார்ப்பான். நம்மளை பத்தின அந்தரங்க விஷயங்கள் போகுது, வெளியே போகுது. அது பிரைவசியா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யறோம்? வெளிச்சம் போட்டு காட்டு. அப்ப மார்க்கம் அந்தரங்கங்களை மறைக்க சொல்லுது, அந்தரங்கங்களை பாதுகாக்க சொல்லுது. அடுத்து என்ன நடக்குது? இந்த சமூக வலைதளத்துல ஜினா நடக்குது, விபச்சாரம். முதலாவதாக அவரு தூக்கத்தை இழக்கிறாரு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தூக்கத்தை இழக்கிறாரு. நைட்டு 3 மணி, நைட்டு 4 இரவு 4 மணி வரைக்கும் என்ன செய்யறான்? ஆன்லைன்ல இருக்கிறான். விடிய என்ன செய்யறான்? மொபைல் பார்க்கறான், தூக்கத்தை இழக்கிறான், அவனுடைய அந்தரங்கங்களை பகிர்றான். அந்தரங்கங்களை பகிர்றது மட்டும் இல்லாம விபச்சாரத்துக்குள்ள போறான். எப்படி விபச்சாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விபச்சாரம் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய உறுப்புகளால செய்யக்கூடிய விபச்சாரங்கிறது ஒண்ணு, அவனுடைய செயல்பாடுகள்ல செய்யக்கூடிய விபச்சாரங்கிறது ஒண்ணு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐநானி தஸ்னியானி, ஒரு மனிதன் தன்னுடைய கண்களால் விபச்சாரம் செய்கிறான். எப்படி யார சொல்லலாம் கண்களால விபச்சாரம் செய்ய முடியும்?
அவன் கண்கள் தவறான விஷயங்களை பார்த்து, ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து அவன் சிந்தித்தால், அதை தவறாக நினைத்தால் அது விபச்சாரம். செல்போன்ல பெண்களே பார்க்க மாட்டோமா? பெண்களே வரமாட்டாங்களா? பாப்போமா பார்க்க மாட்டோமா? ஒருத்தர் என்ன செய்யறாரு, நல்ல காரியம் தான் பாக்குறாரு, நல்ல விஷயம் தான் பாக்குறாரு, கீழே ஒரு பதிவு வருது, நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா, கிளிக் செய்யவும். உள்ள போனா உள்ள போயிடுவார். நீங்க வலையை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்ம கைகள்ல இருக்கு. 60% நன்மைகள் இருந்தாலும் அதுல 60% பாவங்கள் மூழ்கி இருக்கு. சரி, அடுத்து என்ன நடக்கும்? விபச்சாரம் நடக்கும். அடுத்து என்ன நடக்கும்? நம்ம பகிரக்கூடிய செய்திகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா பயந்தது எதுக்கு அப்படின்னா, தவறான விஷயங்களை பகிர்றது தான். இன்னைக்கு தவறான விஷயங்களை, தெரியாத விஷயங்களை அதிகமா இந்த சமூக வலைதளத்துல நம்ம பகிர்வோம். இது இந்த உலகத்துல ஒரு மனிதனை பொய்யன்னு நீங்க அறியணும்னா அவனை எப்படி அறிஞ்சுக்கலாம் தெரியுமா? காதுல கேட்டதெல்லாம் சொல்லுவான், காதுல கேட்டதெல்லாம் பேசுவான். அது சரியா தவறா, அது நல்லதா கெட்டதா, அதை ஆராய்ச்சி செய்ய மாட்டான். அது சஹீஹா லைஃபா, அதை நான் தரமான ஹதீஸா இல்லையா, அது தரமான செய்தியா இல்லையா, அது நல்லதா இல்லையா அப்படிலாம் பார்க்க மாட்டான். உடனே என்ன செஞ்சிருவான்? அதை பிறருக்கு பதிவு செஞ்சிருவான், பிறருக்கு அதை எத்தி வச்சிருவான். இருக்கிறதுலே ஆக பெரிய மோசமான பொய்யன்னா இவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாங்க. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளத்துல சாதாரணமா அதை செய்யணும். இவரை பத்தின செய்தி, அவரை பத்தின செய்தி, அவரை பத்தின கெட்ட செய்தி, ஒரு மனிதனை கெட்டவனா உண்மைகளை ஊமையாக்குறது பார்த்தா இந்த சமூக வலைதளமும் இந்த செல்போன் செயலியும் தான். ஒரு நல்ல மனிதரை கெட்டவராக்கிறோம், கெட்ட மனிதரை நல்லவனாக்கிறோம். இதெல்லாம் நடக்கும். இதுல இந்த சமூக வலைதளத்துல தவறான விஷயங்களை பகிர்றது, இந்த சுப்ஹானல்லாஹ் ஒரு 4 வாட்டி பகிருங்க, உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு பதிவு போடுவார். அதை ஒரு 100 பேருக்கு பகிர்வார். இதுல நன்மை கிடைக்குன்னு பகிர்வார். இதுல நன்மை கிடைக்குமா? இந்த செய்தியை பரப்புங்க, இதை ஒரு 7 பேருக்கு அனுப்புங்க, உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அதை 7 பேருக்கு அவர் அனுப்புவார். இது எல்லாம் என்னன்னா குழப்பங்களை உருவாக்குறது. அப்படியே எதுல தொடங்குது? இந்த சமூக வலைதளத்தை தொடங்குது, இந்த செல்போன் செயலியில தொடங்குது. விபச்சாரம் நடக்குது, அந்தரங்கங்கள் பகிரப்படுது, தூக்கங்கள் போகப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னும் சொல்லப்படுது. என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை நேசிக்கிறாங்க, ஒரு மனிதனை நேசிக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கிறான் அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இந்த செல்போன் செயலினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல முதன்மையானது, ஆராய்ச்சிகள் சொல்லுது, தகவல்கள் சொல்லுது, உலகத்துல நாடுகள்ல குழந்தைகள் பிறக்கிறது குறைஞ்சிருச்சு. குழந்தைகள் பிறக்கிறது குறைஞ்சிருச்சு. ஏன் குழந்தைகள் பிறக்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இவர் நைட்ல செல்போன் பாக்குறாரு, அந்த அம்மா தொல்லை பண்ணா அந்த அம்மாவுக்கு ஒரு செல்போனை கொடுத்துறாரு. இவரும் இரவுல ஒரு பக்கம், அவங்க ஒரு இரவுல ஒரு பக்கம். அதிகமான விவாகரத்துகள் நடக்கிறது, குழந்தை இல்லாம போறது, அதே போல குழந்தைகள் கெட்டு போறது. ஒரு சின்ன பையன் என்னை கெட்டு போறான்னா அதுக்கு அடிப்படை காரணம் இந்த செல்போன் செயலி நிதர்சனமான உண்மை. சரி, இதனால பெரிய பாதிப்புகள் என்னங்க ஏற்படுது அப்படின்னா, மனிதன் பைத்தியம் ஆகுறான். மனிதன் பைத்தியம். ரோட்ல நீங்க எங்க தட்டிட்டு திடீர்னு அவன் பைத்தியம் கிடையாது. இது ஒரு வகையான பைத்தியம். என்ன பைத்தியம்? அவன் கத்திக்கிட்டு இருக்க பைத்தியம், இவன் கத்தாத பேசாத பைத்தியம். இந்த மாதிரி செல்போன் பைத்தியங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவன் போனை பார்த்த மினிமாவே இருப்பான், தலை குனிஞ்சதாவே இருக்கும். அக்கம் பக்கத்துல நடக்கிறது, அவனுடைய நண்பர்கள், அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அவனுடைய குடும்பத்தார்கள் யாருமே அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவருக்கு அது மட்டும்தான் தெரியும். இவர் முகம் பார்த்து பேச மாட்டாரு, ஆனா முகநூல்ல தேடிட்டு போற நண்பர்களை தேடுவார். முகநூல்ல நண்பர்களை தேடுவார். எப்படி? எத்தனை பேர் அப்படி இருக்கும்? சாப்பிடும் போது செல்போன், உறங்கும் போது செல்போன், தெருக்கல்ல போகும்போது செல்போன். அதுக்குள்ளேயே வாழ்க்கை. அது ஒரு மாய வாழ்க்கை. அதுல வர பெண்கள், அதுல வர கலாச்சாரம், அதுல வர விஷயங்கள், அதுல வர செய்திகளை கேட்டு என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அதன்படி மாத்திக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஹப்புர் ரிஜாலி இலல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு நல்ல முறையில் நடந்துக்குவான், அவன் குடும்பத்தாரிடத்தில் அவன் நல்ல முறையில் நடந்துக்குவான், அவனுடைய குழந்தைகளிடத்தில் அவன் நல்ல முறையில் நடந்துக்குவான். இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்காததுக்கான காரணம் என்னன்னா இந்த செல்போன் செயலி தான். அப்பா அம்மா கிட்ட மயம் பேச மாட்டேங்கிறான்,
உள்ள பேச மாட்டேங்குது, காரணம் செல்போன். கணவன் மனைவி பேசிக்க மாட்டேங்கிறாங்க, காரணம் செல்போன். சமுதாயத்துல பிரச்சனை நடக்குது, காரணம் செல்போன். வாலிபன் போதைக்கு அடிமை, செல்போன். அதாவது சினிமா சீர்கேடுக்கு அடிமை, செல்போன். சினிமா தியேட்டருக்குலாம் போக தேவையில்லை, என்ன கையில இருக்கு, எல்லாத்துக்கும் அடிமை 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 அடிமை. இப்படி அடிமைகளாகி சமூக வலைதளத்துக்கு அடிமைகளாகி சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய நபர்களை தூக்கி பிடிச்சி இன்னைக்கு நாட்டோட நிலைமையே மாத்திருக்காங்க. நாட்டோட நிலைமையே மாத்திருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த சமூக வலைதளமும் இந்த செல்போன் பயன்படுத்தலாம். தொழிலுக்காக, தொழில்நுட்பங்களுக்காக, துல்லியங்களை தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், வரையறை இருக்கிற வரையும் தான் ஹலால், அளவுகோல் இருந்தா ஹலால். மார்க்கம் சொன்னது ஒரு விஷயத்துக்கு அளவுகோல் இருந்தா அது ஹலால், அளவுகோலை தாண்டுச்சுன்னா அது ஹராம். அது எதுவா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி. லிமிட்டா இருக்கிற வரையும் அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை. அந்த அன்லிமிட்டட்னு வந்துச்சு, அதோட சுப்ஹானல்லாஹ் எல்லாம் முடிஞ்சுச்சு. லிமிட்டா இருக்கிற வரையும் நல்லா இருந்துச்சு. அன்லிமிட்டட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அது வரையறை இல்லாம போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த செல்போன் செயலி அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் நாளுக்கு நாள் நம்ம அதுக்கு அடிமையாகிறோம். நீங்க போதைனா நம்ம போதை தரக்கூடிய வஸ்துக்கள் அப்படின்னா என்ன, அதுக்கு அடிப்படை என்ன, அடிமைத்தனமாக்கு. அதுக்கு நம்ம அடிமை ஆயிடுவோம். இன்னைக்கு செல்போனுக்கு அடிமை. என்னால ஒரு நாள் செல்போன் பார்க்காம இருக்க முடியாது, ஒரு செகண்ட் இருக்க முடியாது அப்படின்ற அடிமை தான். செல்போன்லேயே இருக்கிறாரு, அவர் செல்போன்லேயே வாழ்றாரு, செல்போன்லேயே வாழ்க்கை அமைச்சு, செல்போன்ல வர கதாபாத்திரம், செல்போன்ல வர சமூக வலைதளத்துல வரக்கூடிய மக்கள் அவங்கள தங்களுடைய ஹீரோக்களா, தங்களுடைய தலைவர்களா ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நிலைப்பாடு, இருக்கக்கூடிய சமூகங்களுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய நிலைப்பாடு. இது காலப்போக்கில் என்ன ஆகும்னா அப்படியே எல்லாம் போயிடும். 10 நிமிஷம் அதிகப்படியான ஒரு தொழுகையினுடைய நேரம் 7 நிமிஷம் அவரால் தள்ளக்கூடிய முடியல. எவ்வளவு நேரம் முடிஞ்சிருக்கிறது, 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு பாருங்க. ரொம்ப நீட்டி வைக்கிறாரு, பிரச்சனை ஆகுது. அல்லது என்னால் அங்க நிக்க முடியல. அதிகப்படியா ஒரு பள்ளியினுடைய இமாமினுடைய பயான் ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம், 2 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா அவரால் இருக்க முடியல. ஆனா செல்போனை எடுத்துட்டு உட்காந்தாருன்னா நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல, இப்படியே இருக்காரு. எவ்வளவு நேரம் வேணா இருப்பார், இப்படியே இருப்பார். அவரோட நேரத்தை இதுலயே கழிக்கிறாரு. ஆனா இத நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல இந்த மாதிரி மனிதர்களை பத்தி சொல்லும் போது இந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அவங்க நரகவாசிகளை பார்த்து கேள்வி கேட்பாங்க, ஏன்பா நீ இங்க இருக்க, இந்த நரகத்துல உன்னை எதுப்பா கொண்டு வந்து சேர்த்துச்சுன்னா அவங்க இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க, நாங்க எங்களோட நேரத்தை வீணா கழிச்சிட்டோம், நாங்க எங்களுடைய நேரங்களை வீணான விஷயத்துல கழிச்சிட்டோம்னு. செல்போன் செயலியில நம்ம நேரத்தை பிரயோஜனமா கழிக்கிறோம், வீணா கழிக்கிறோம். செல்போன் செயலினால வீணாதான் நேரம் போகுது. அப்ப இந்த பட்டியல்ல நம்ம கண்டிப்பா வருவோம். இந்த செல்போன் செயலி பயன்படுத்துறவங்க பட்டியல்ல, செல்போன் செயலி பயன்படுத்தி அதனால நேரத்தை வீணாக்கணும் பட்டியல்ல நம்மளும் வருவோம். அப்ப அதிகப்படியான பாவம் நிகழ்றதுக்கான ஒரே இடம் சமூக வலைதளம். நீங்க போய் போதை டாஸ்மாக்ல போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, சினிமா தியேட்டர்ல போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. செல்போனை ஓபன் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயோ பேஸ்புக்குள்ளேயோ நீங்க போனீங்கன்னாவே போதும், அங்க எல்லா பாவமும் சங்கமிக்கும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கணும், ரோட்ல போகணும், நீ அந்நிய பெண்ணையே ரோட்ல பார்க்கணும், இங்க இன்ஸ்டாகிராம்லேயே பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயே பேசலாம், பேஸ்புக்ல பேசலாம் முடியாதா? பேசலாம், நண்பர்கள் ஆகுறான், பேசுறான், பழகுறான், வீடியோக்கள் பதிவிடுறான், அதுக்கு அடிமையாகிறான். அப்ப என்னன்னா குன்னான சூலுமாள் ஹாயிரின் அவர்கள் நேரங்களை வீணாக்கினவர்கள் பட்டியல்ல நம்ம வந்துடக்கூடாது. இன்னைக்கும் பாய், இப்பயும் பாய், இந்த பயான்ல கலந்துக்கிறதுக்கான அடிப்படை காரணம் இந்த செல்போன் தாங்க பாய். செல்போன் தான், யாராலையும் மறுக்க முடியாது. அவர் செல்போன் பார்த்துட்டு இருப்பாரு, அவருடைய நேரத்தை அதுல கழிக்கணும்னு நினைப்பாரு. அதுதான் தடுக்குமே. இதுதான் மன இச்சைனா இதுதான் மன இச்சை. இதை கட்டுப்படுத்துறதுக்கான பழக்கத்தை உருவாக்கணும். அதுக்குத்தான் நம்ம இந்த மார்க்கம் சார்ந்த விஷயத்துக்குள்ள நுழைக்கிறது. விளையாட சொல்றது, விளையாட்டை ஊக்குவிக்கிறது,
சொற்களை பேசி பழகிறது, புத்தகங்கள் வாசிக்கிறதெல்லாம் போயிருச்சு. இப்போ புத்தகங்கள் படிக்கிறது, புத்தக வாசிப்பை பழகிறது, வரலாறுகளை சொல்றது, வரலாறுகளை படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட நேரங்களை காலங்கள்னு செய்யணும், செலவு செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம மனிதர்களாக அந்த உலகத்துல வாழ முடியும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக நம்மளால வாழ முடியும். இல்லை அப்படின்னா காலத்துக்கும் இந்த மாய உலகத்துல மாட்டிக்கிட்டு கடைசி வரையும் நோய் வந்து மூத்தாயிரும். நாளைக்கு எல்லாட்டையும் போய் பதில் சொல்லக்கூடிய சூழல் ஆகிப்போயிடும். எதனால வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுன்னா அந்த செல்போனால தான். வாலிப பருவத்தை இந்த செல்போன்ல கழிச்ச யாரும் இப்போ இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல நல்ல முறையில வாழ்ந்ததா இல்லை. அது தேவை, அது அத்தியாவசியம். அது அத்தியாவசியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பேசுறதுக்கு தான் வந்துச்சு. அப்புறம் தேவைகள் வந்தால் பார்த்துக்க வேண்டியதான். உங்களுக்கு தேவைகள் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், தாராளமாக போகலாம். ஆனால் அதுக்கு அடிமைப்பட்டு இன்னைக்கு நாடே அடிமையாகி இன்னைக்கு நாடுடைய நிலைமைக்கு அடிப்படை காரணம் இந்த சமூக வலைதள அடிமைத்தனம் தான். அது யாராலையும் மறுக்க முடியாது. சமூக வலைதளத்துடைய அடிமைத்தனம் தான் இன்னைக்கு இப்படி நம்மளை ஆக்கிருச்சு. அவன் ஆனதில்லை, நம்ம ஆயிட்டோம் அடிமையா. அதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு பொறுப்பு யாரு? நம்ம தான். நம்ம எல்லாம் சகோதரர்கள். இப்போ ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு என்ன செய்யணும்? முடிஞ்ச வரையும் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வரணும், அந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கான முயற்சிகளை ஏற்படும். இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு பாவத்தை வச்சது போல நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய ஒரு பாவத்துல கொண்டு போய் மூழ்கடிக்கக்கூடியது இந்த செல்போனும் அதுல இருக்கக்கூடிய செயலிகள் தான். அதுல இருந்து என்ன செய்யணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானா என்று கூறி நம்முடைய உரை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதி அல்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா வாலிப பருவத்தை யார் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறாங்களோ கழிக்கிறாங்களோ அவங்க நாளைக்கு மறுமையில் ஃபர்ஸ்டோட நிழலில் ஒரு நிழலாக ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து அதிகபட்சமாக நான் உட்பட போனோம்னா நம்ம எல்லாருமே சொல்ல பார்த்தா இந்த நேரங்கள் வந்து செல்ஃபோனில் கழிச்சுக்கிட்டோம். அதிகமாக நேரம் செல்ஃபோன். இப்போ என் செல்ஃபோன் மௌத்தாயிருக்கு, அதனால இன்றைக்கி ஒரு 2 தான் கம்மி. என் ஃபோன் இருந்தாலும் சார் நான் வந்து அதை தவிர்த்துக்கிறேன் சார். இந்த நாளில் வந்து நான் வந்து 3 சார் தான் தவிர்த்துக்கிறேன் சார். செல்லில் வந்து நம்ம தவிர்த்துக்கிறோம். அதே போல் நீங்களும் அது ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உள்ளத்தை ஆயத்துக்கு Subhanallahi wa bihamdihi. Subhanaka Allahumma bihamdika wa nashhadu la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk. Subhana rabbika rabbil izzati amma yasifun. Salamun alal mursalin. Walhamdulillahi rabbil alamin.